வணக்கம் தமிழக மக்களே. இன்றைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னே நிறையா குடிங்க, நிறையா போதை பழக்கம். நான் பழகாத போதை பழக்கம் இல்லைங்க, நிறையா போதை பழக்கம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா கடன் தொல்லை, குடும்பத்தில் வறுமை, கஷ்டம். இதை நினச்சி நிறையா குடித்து பல இடத்துல நிறையா கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வாழ்க்கையில் நொந்து இப்படி ஆயிட்டேனுங்க. இதனால் என்னன்னா, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருந்துட்டேனுங்க. எப்படியும் நம்ம இறந்துடணும், நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிற முயற்சியில் இருந்தேனுங்க. அப்போ அந்த டயத்தில் சும்மா படுத்துக்கிட்டு சோகத்தில் அப்படியே செல்லை நோண்டிக்கிட்டேவும் என்னைய வீடியோ எடுத்து அப்படியே நோண்டிக்கிட்டு இருந்ததுனால அந்த வீடியோ யூடியூப்புக்கு போயிடுச்சுங்க. யூடியூப்புக்கு போனதுனால கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நிறையா வியூஸ் வந்துருச்சுங்க யூடியூப்பில். அப்படியே சிந்திச்சு பார்த்தேன், என்னடா வியூஸ் வருது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த எண்ணெய் தற்கொலை முயற்சியை கொஞ்சம் கைவிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டேனுங்க. வீடியோ போட்டதில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவுக்கு நல்ல வியூஸ் வந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போனதுனால அப்புறமும் திரும்பவும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். குடிச்சிக்கிட்டே வீடியோ போட்டிருந்ததுனால இந்த யூடியூப் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னதுங்க. அறிவுரைன்னா, டேய், உன்னை நிறையா மக்கள் பார்க்குறாங்க, நீ குடிக்காத, ஏற்கனவே அசிங்கப்பட்ட, நீ குடிச்சிட்டு யூடியூப்லேயும் அவமானப்படாத, அசிங்கப்படாத, நல்ல முறையாக குடிக்காமல் நீ வீடியோ போடுன்னு சொல்லி இந்த யூடியூப் எனக்கு அறிவுரை சொன்னதுனால, யார் சொல்லியும் கேட்காத நான் இந்த யூடியூப் சொல்லி இப்போ குடிக்கிறதில்ல, நல்ல முறையாக இருக்கிறேன். குடி பழக்கம் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நல்ல முறையாக இருக்கிறேன். டெய்லியும் கூலி வேலைக்கு போகிறேன். வாரமான உழைக்கிற காசை கொண்டு என் மனைவி கையில் கொடுக்குறேன். இன்றைக்கி கடன் கொஞ்சம் கொஞ்சம் தீருது. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல முறையாக இருக்கிறான். இன்றைக்கி மனைவி, என் மகள், பேரன்கள் எல்லாம் என்னை கொஞ்சம் மதிக்கிறாங்க. இதே மாதிரி மக்களாகிய நீங்களும் இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு செயலை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இந்த குடி பழக்கம், கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நல்ல ஒரு தொழில், இந்த மாதிரி வீடியோ போடுறது,